ஹாய் மக்களே, இன்றைக்கி ஏலக்காய் எடுக்கிறோம். வாங்க எப்படி எடுக்கிறோன்னு பார்ப்பீங்க. பாருங்கள், எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாள் ஆயிடுச்சிங்க. இதுக்கு முன்னாடி எடுத்தோம். திரும்ப ரிட்டன் அந்த பிஞ்செல்லாம் விட்டுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழுத்துருச்சு. நிறைய அதை பழத்தை எடுக்கலான்னாலும் நிறைய அந்த அணில் அந்த மாதிரி விலங்குகள் அனிமல் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. அதனால் கொஞ்சம் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இது முன்னாடி எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பழுத்துருச்சுங்க. நிறைய சாப்பிட்ருச்சு, அனிமல்லாம் சாப்பிட்ருச்சு. எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாலாம் எடுக்க முடியாதுங்க. ஒரு என்ன சொல்கிறது, பார்த்து தான் எடுக்கணும். வேகமாக எடுக்கணுன்னா பிஞ்சை எடுத்துடலாம். அதனால் பார்த்து தாங்க எடுக்கணும். ஒரு பழம், ஒரு பச்சையாக ஒரு காய் இருக்கும். 2 காய் தாங்க மேக்ஸிமம் எடுக்கணும். அதனால் பார்த்து தாங்க எடுக்கணும். எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேங்க. ஒரு செடியில் பார்த்தோன்னா மேலே காய் விட்டுருச்சுங்க. எப்படின்னா குறுப்பில் வந்துட்டு ஒரு சரை வந்து குறுப்பில் பழம் பழுத்துருக்குங்க. எல்லாமே இலைச்செடி பார்த்தீங்கன்னா அது அடியில் தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் ஒரு செடியில் மட்டும் வித்தியாசமாக மேலே இருந்துச்சுங்க. அதை நான் இங்கே காமிக்கல. அதை ஷார்ட்ஸில் போடலான்ட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஷார்ட்ஸில் போட்டால் கூட கொஞ்சம் வியூவர்ஸ் பார்க்குறாங்க. நம்ம வீடியோவை போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்கங்க. அதனால் அதை ஷார்ட்ஸில் போடலான்ட்டு இருக்கேன். குறுப்பில் வந்துருக்குங்க காய். என்ன சொல்கிறது, வாழைத்தாறு மாதிரி போட்டிருக்குங்க. அதை நான் காமிக்கிறேன், ஷார்ட்ஸில் போடுறேன். பாருங்கள், காய் எடுத்துட்டோம். அதை எடுத்து போய் நீ சாக்கில் தாங்க கொட்டணும். கொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோரில் போடுவோங்க. ஸ்டோரில் என்ன பண்ணுவாங்கன்னா, காய் எடுத்து போய் தண்ணியில் போட்டு அலசுவோங்க. இந்த மண்ணெல்லாம் இருக்கும், அதை அலசி திரும்ப ஸ்டோரில் போட்டுருவோங்க. ஸ்டோரில் போட்டுட்டோம்னா ஸ்டோரில் போட்டதுலேருந்து ஒரு 24 மணி நேரம் காயுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் காயும். நம்ம எப்படி போடுறோமோ கலர், பச்சை கலரில் கிட்டத்தட்ட அதே கலரை திரும்ப மீண்டும் எடுக்கணுங்க. காய் கலர் மாறக்கூடாது. கிட்டத்தட்ட அதே கலர் வரலன்னா கிட்டத்தட்ட அந்த பச்சை இருக்கணுங்க. ஏன்னா ஏலக்காய் பொறுத்த அளவுக்கு கலருக்கு தான் மதிப்பு.